ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய வகையில் ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது புளி பொங்கல். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், மதியம் லஞ்சுக்கும் நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. அதாவது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அளவுக்கு சூப்பராக நம்ம இப்போது புளி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் புளியை வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். 6 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு புளியை வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நல்லா ஊறுதோ அப்போ புளி கரைசல் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அரிசியை ஊற வைக்கும் பொழுதே புளியும் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு புளி நல்லா ஊறட்டும். புளியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். புளி கரைசலை வந்து 2-3 முறை தண்ணி சேர்த்து கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை வந்து அளந்து எடுத்துக்கலாம். முதல்ல புளி கரைசலை அளந்து எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக 400 கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் நார்மலாக சாதம் வடிக்கிறதுக்கு. ஆனால் புளிப்பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறேன். புளி கரைசலை முதல்ல அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதுக்கப்புறமா தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் 2 கிளாஸ் அரிசிக்கு. இது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ தண்ணி அளந்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி செய்கிறது. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடு இருந்ததும் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லெண்ணெயில் புளிப்பொங்கல் செய்யும்பொழுது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை முழுசாகவே சேர்த்துக்கலாம், தோலோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போது ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக இப்போது ஒரு 5 வரமிளகாவை நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துடலாம். கரெக்டாக நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிறதுனால அப்படியே சேர்த்துடலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். புளி கரைசல் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் பச்சை அரிசி எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக நான் எடுத்துருக்கிற அரிசியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்குது. நான் வந்து பச்சை அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை அரிசி சேர்க்க பிடிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசியை சேர்க்கணும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். நார்மலாக சாதம் வேகிறதுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதை விட ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி வேறு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறதுனால ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் வெயிட் வந்து குறைஞ்சி வந்துருச்சு. புளி பொங்கல் நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இந்த அளவுக்காச்சும் கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்குன்றதுனால தான் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சோம். உங்களுக்கு இலக்கமாக வேணாம், உதிரி உதிரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்பயும் போல் சாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி வைப்பீங்க, 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி வைப்பீங்க பார்த்தீங்களா, அதே அளவு தண்ணி சேர்த்து உதிரி உதிரியாக நீங்கள் சாதம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி வச்சு நான் இப்படி கொஞ்சம் இலக்கமாக செஞ்சுருக்கேன். இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் புளிப்பொங்கல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. அரிசியை ஊற வச்சுட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும், டக்குன்னு செஞ்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வீட்டில் எந்த ஒரு பொருளுமே இல்லை என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிடலாம். நல்லா சுட சுட இந்த மாதிரி புளிப்பொங்கல் செஞ்சுட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வத்தல் இல்லை மிக்சர் இந்த மாதிரி சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இதே மாதிரி புளிப்பொங்கல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.